அர்ஜுன் தாஸோட சூப்பர் ஹீரோ மூவில இருந்து ஜூலை 6ஆம் தேதியில இருந்து அடுத்த ஒரு 3 நாளைக்கு இந்த மூவில இருந்து அப்டேட் வரப்போகுது. இதை இப்ப அவங்க அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 3 days 3 லுக் அப்படின்னு. விக்னேஷ் வேணுகோபால் டைரக்ஷன்ல அர்ஜுன் தாஸ், சாண்டி, தேஜா அஸ்வினி நடிக்கிறாங்க. ஹேஷம் அப்துல் மியூசிக் பண்றாரு. இதே முரளி மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லாவே இருக்கு. நான் எதிர்பார்த்ததை விட ட்ரெய்லர் நல்லாவே இருக்கு. ட்ரெய்லரோட கடைசியில ஒரு சாங் ஒன்று வரும் அன்எக்ஸ்பெக்டடா. அந்த ட்ரெய்லர் முடிச்ச விதமும் பார்க்க நல்லாவே இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் படமா இது ட்ரெய்லர்ல அவங்க காமிக்கிறாங்க. படம் அப்படி இருக்குதாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜூலை 10 படம் ரிலீஸ் ஆக போகுது. ராம் சரணோட பெட்டி படம் ஜூலை 9 நெட்ஃபிளிக்ஸ்ல பிரீமியர் ஆக போகுது. இது அபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அர்ஜுனோட பிளாஸ்ட் படம் 76 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ பிளாஸ்ட் படம் ஃபைனலா 76 கோடி வேர்ல்டு வைடா வசூல் பண்ணிருக்கு. அர்ஜுனோட ஆக்டிங்ல லாஸ்ட் ரிலீஸ் ஆன மூவிஸ்ல மிகப்பெரிய ஹிட் இந்த படம். சியான் விக்ரமோட சியான் 63 மூவிக்கான ஷூட்டிங் எப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த மூவிக்கான ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் 80 நாளுக்கிட்ட ஒரே ஷெட்யூலா ஷூட்டிங்கை முடிக்க பிளான் பண்ணதா நியூஸ் வந்திருக்கு. ஷூட்டிங்கை பிளான் பண்ண மாதிரி முடிக்கிறாங்களா இல்ல இடையில ஏதாச்சும் ஷூட்டிங் ஸ்டாப் ஆகி ஷெட்யூல் பிரிக்கிறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு சில படங்களுக்கு இதே மாதிரி ஒரே ஷெட்யூல்ல ஷூட் பண்றதா பிளான் பண்ணி அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஷெட்யூல மாத்திருக்காங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்கு நடக்குதால ஒரே ஷெட்யூலா முடிக்கிறாங்களாங்கிறத பார்க்கணும். அப்படி ஒரே ஷெட்யூல்ல ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த வருஷத்தோட எண்டில் அடுத்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. அது எப்படி ஷூட்டிங் போகுதுங்கிறத பொறுத்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்போ வரப்போகுதுங்கிறத. அஸ்வந்த் மாரிமுத்து இப்போ அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. எஸ்டர் 51 படம் கண்டிப்பா அபிஷியலா நடக்குங்கிறத. சிம்பு இப்போ அரசன் படத்தோட ஷூட்டிங்ல பிஸியா இருக்காரு. நான் தர்மன் படத்தோட ஷூட்டிங்ல இருக்கேன். 2 பேரும் அவங்களுக்கான ஒர்க்கை முடிச்சுட்டு வந்ததும் எஸ்டர் 51 படம் நடக்குங்கிறத அவர் சொல்லிட்டாரு. ஜனநாயகன் படம் இந்த மாசத்தோட எண்டு இல்ல அடுத்த மாசத்தோட ஸ்டார்டிங்ல ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு ரீசெண்டா நியூஸ் வந்துச்சுன்னா அதை பத்தி சொல்லிருப்பேன். இப்ப லேட்டஸ்டா வரக்கூடிய நியூஸ் எப்படி இருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாசம் எண்டு ரிலீஸ் ஆயிடும். அப்படி கொஞ்சம் தள்ளி போச்சு அப்படின்னா கூட இந்த படம் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் கூட கிளாஷ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு. இப்போதைக்கு ஒரு 50% வாய்ப்பு இருக்கு இந்த 2 படங்களும் கிளாஷ் ஆகிறதுக்கு. மோஸ்ட்லி தியேட்டர் ஓனர்ஸும் ஓடிடி பிளாட்ஃபார்மும் சொல்றது இந்த ஜூலைலே படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லிதான். ஆனா இதையும் தாண்டியா தள்ளி போச்சு அப்படின்னா தான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் கூட கிளாஷ் ஆகும். கிளாஷ் ஆகுதாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கிளாஷ் பத்தின உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மகடம் படம் ஜூலை மந்த்ல ரிலீஸ் ஆயிடுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படிதான் நியூஸ் வந்திருக்கு. இந்த மாசம் ரிலீஸ் ஆக போறதா கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் சொல்றேன். விஸ்வநாத் அண்ட் சன்ஸோட செகண்ட் சிங்கிள் எப்போ வருங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஒருத்தர். இந்த மாசமே இதுக்கான சாங் வந்துடும். ஜெலர் 1 எவ்வளவு லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆச்சு, ஜெலர் 2 எவ்வளவு லாங்குவேஜ்ல வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜெலர் பார்ட் 1 5 லாங்குவேஜ்லயுமே வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஜெலர் 2 அப்படிதான் வர வாய்ப்பு இருக்கு. சனம் ரத்னம் மூவிலாம் ஹிட் ஆஃப் ஃபிளாப்னு கேக்குறீங்க. ரத்ன படம் அந்த அளவுக்கு பெருசா போகல. சனம்ங்கிற பேர்ல நிறைய படம் இருக்கு. சோ நீங்க எந்த படங்கிறத கரெக்டா மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இதை டெலிவிஷன் சேனல்ஸ் எடுக்கிற முடிவு தான். அவங்க போடுற அக்ரிமெண்ட் இதெல்லாம் பொறுத்து தான் இருக்கு. நீங்க இதே மாதிரியான கொஸ்டின்ஸா கேக்குறீங்க டெலிகாஸ்ட் பண்றத பத்தி. இது எல்லாத்துக்குமே ஒரே பதில் தான். டெலிகாஸ்ட் சேனல்ஸ் எடுக்கிற முடிவு தான் இதுக்கு எல்லாமே. நீங்க மூவி நேம மாத்துறீங்க ஆனா கொஸ்டின்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸா டெலிகாஸ்ட் பண்றதை மட்டுமே கேட்காதீங்க. அப்படி நீங்க கேட்கற மாதிரி இருந்தா அது டெலிகாஸ்ட் சேனல்ஸ் எடுக்கிற முடிவு தான். எந்த கமெண்ட் பண்ணவரை எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. டார்க் மூவிக்கான ரிவ்யூ கேட்டிருக்காரு. இந்த படம் எனக்கு பக்கத்துல எங்கேயும் ஓடல. சோ அதனால இந்த படம் என்னால பார்க்க முடியல. இந்த கொஸ்டின் பத்தி பலமுறை நான் சொல்லிட்டேன். இந்த படம் ஃபியூச்சர்ல நடக்கும். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது எந்த சாங் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் கடரான் கொண்டான் மூவில இருந்து தாரமே சாங் தான். இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.